இன்னைக்கு விஜய் வருகை அப்படின்றது ஒரு பேசுபொருளாக இருக்கு. அவர் அதிமுக வாக்குகள எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ஏற்கனவே பல முறை பேசியிருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிறப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படிதான் பிரிஞ்சு போக வாய்ப்புகள் இருக்கா? இல்ல விஜய்க்கு தான் போகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சினிமா தரமான ஓட்டுன்னு ஒரு ஓட்டு இருக்கு தம்பி தமிழ்நாட்டுல. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு. எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காலத்துல இருந்து இருக்கு. எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காலத்துல கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் அப்படின்னு சொல்லி கருப்பு சிகப்பு கொடிய வெள்ளித்திரையில ஏந்தி காமிச்சவர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் திமுகவை விட்டு கலைஞரிடத்துல கருத்து வேறுபாடு பிரிந்ததற்கு பிறகு திமுகவினுடைய வாக்கு வங்கியில் அடி விழுகிறது. திமுகவுக்கு ஸ்ட்ரக்சர் கட்டுமானத்துக்கு சேதம் இல்லை, ஆனால் திமுக வாக்கு வங்கியில சரிவு ஏற்படுகிறது. எம்ஜிஆர் எடுத்த எடுப்பில் வெற்றி பெற்று விட்டார். எடுத்த எடுப்பில் திண்டுக்கல்ல அதுல எதிர்த்து நின்னது யாரு? தென்னகத்தின் சேனாதிபதி என்று பேசப்பட்ட பொன்முத்து ராமலிங்கம். அவர் தோற்கிறார், மாயை தவிர வெற்றி பெறுகிறார். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். அப்ப சினிமாத்தனமான ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஓட்டு தான் விஜயகாந்துக்கு வந்தது. அந்த ஓட்டு இன்னும் இருக்கு. அது விஜய்க்கு மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இல்ல தன்னுடைய ரசிகர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு சுற்றுப்பயண வாகனத்தை போட்டிருக்காங்க. மேல பேரிகேட் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த விமர்சனங்களும் இருக்கு இல்லையா? ரசிகர்கள்ட்ட இருந்தே தன்னை காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கு. இல்ல அது அதற்கான அவசியம் எனக்கு தெரிந்தது தேவையில்லை. அது ஒரு கட்சி தலைவருக்கு அழகல்ல. ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களை இப்படி ட்ரீட் பண்றதே நாகரிகம் இல்லை. நீ பயங்கரவாதிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கலாம், கட்சி தொண்டர்கள்ட்ட இருந்து கட்சி தலைவன் பாதுகாப்பு கேட்கிறான்னா இதை விட அருவருக்கத்தக்க அரசியல் வேற இருக்க முடியாது.